நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், வாழ்க நம்ம குடும்பம், வாழ்க நம்ம பிள்ளைங்க, வாழ்க நம்ம தலைமுறை, அவ்வளோதான். அப்படிதானே? யாருக்காவது ப்ராட் மைண்டட் இருந்திருக்கா? தான் புள்ள நல்லா படிக்கணும், தான் புள்ள பெரிய ஆளானோம், தான் புள்ள உயர் பதவிக்கு போகணும், தான் புள்ள கோடி கோடியா சம்பாதிக்கணும், தான் புள்ள தான் குடும்பம் மில்லியர் ஆகணும். யாராவது ஐயோ நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளையும் நல்லா படிக்கணும், பக்கத்து வீட்டு பையனும் நல்ல வேலைக்கு போகணும், பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், அவங்க புருஷனோட நல்லா வாழணும் அப்படின்னு யாராவது யோசிச்சிருப்போமா? ஒண்ணுமே இருக்காது. சின்ன சண்டை. என்ன, ஏதாவது பக்கத்துல ஒரு வேலி பிரிஞ்சிருக்கும், இல்ல முதல்ல நம்மளோட அடியில நம்மளோட இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கட்டியிருப்பாங்க. என்ன பண்றோம்? நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறோம். அப்படிதானே? நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நான் இந்த ஊர்ல நிறைய அது மாதிரி கேசஸ் தான் பாக்குறேன். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவன் வீட்டு தேங்காய் நம்ம வீட்டு இடத்துல விழுது, அவன் வீட்டு கோழி நம்ம வீட்டுக்கு பறந்து வருது, நம்ம வீட்டு முருங்கை மரம் அந்த பக்கம். இதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க இந்த கிளாஸ்ல 2 விஷயம் படிச்சீங்க, ஆசை, பேராசை. இப்ப ஆசை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஆசை என்ன? நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், நமக்கு ஒரு கார் வேணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், போக்குவரத்துக்கு என்ன போட்டுக்க நகை, அது புடவை, இது வேணும், இது ஆசை. எனக்கு 100 கார் வேணும்ன்றது, 100 கார்லயும் ஒரே நேரத்துல நம்மளால பயணிக்க முடியுமா? முடியும். 100 வீட்டுல ஒரே நேரத்துல நம்மளால படுத்து தூங்க முடியுமா? 1000 பவுன் வச்சிருந்தா ஒரே நேரத்துல போட்டுக்க முடியுமா? இது பேராசை இல்லைங்களா? அப்ப நம்மளோட தேவை என்ன? அதுதான். இப்ப ஒருத்தவனோட வீட்டு முருங்கை மரம் வர்றதுனால எனக்கு கூப்பிட்டேன், ஏங்க கிளைய கொஞ்சம் கழிச்சு விடுங்க, வேலையே முடிஞ்சுது, கோர்ட்டுக்கு வர வேண்டாம், வக்கீல் ஃபீஸ் தர வேண்டாம், வருஷ கணக்குல கேஸ் நடந்துட்டு இருக்க வேண்டாம். இப்ப கவலைப்படுறதுனால அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடுமா இல்ல மறைஞ்சிடுமா? கண்டிப்பா மறையாது. நம்மளை விட்டு போகவும் போகாது. யோசிக்கணும், இந்த வார்த்தையை பேசினா அவங்களுக்கு ஊண்டிங் ஆகுமா, அவங்களுக்கு கவலையை உண்டாக்குமா? நம்மே கவலைப்படும் போது நம்மளோட வார்த்தைகள் இன்னொருத்தவங்களை கவலைப்பட வச்சதுன்னா அப்ப அதுக்கான கவலைகள் இன்னும் நமக்கு நிறைய சேரும். தெய்வத்தால் ஆகாதெனினும், எப்படிங்க? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். மெய்ய வருத்துறது எதுங்க? நம்மளோட தியானம், நம்மளோட சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறது, நம்மளுடைய தூய்மையான எண்ணங்கள், அதுதான் மெய் வருத்துறது. நல்ல சிந்தனையை நம்ம ஓட விட்டாலே நம்ம வீட்டுல நல்ல ஆற்றல் இருக்கும், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த ஆற்றல் கண்டிப்பா கிடைக்கும். நம்மளோட எண்ணம் தூய்மையாக இருந்தாலே இந்த உலகம் வளமுடன் வாழும். இந்த 100 பேரு வாழ்க வையகன் நம்ம எல்லாருமே மனசார நினைச்சாலே வாழ்க வளமுடன். யார்? நம்ம மட்டுமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்களும். இந்த தாரக மந்திரம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற தாரக மந்திரம் நம்மளோட மைண்ட்ல, நம்மளோட ரத்தத்துல, நம்மளோட நாடி நரம்புகள் அனைத்திலுமே ஒலிச்சிட்டு இருந்ததுன்னா நம்ம மகரிஷி நினைச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த உலகம் வாழும், அனைவரும் நல்ல முறையில வாழ்வோம். சரிங்களா? இத மனசுல வச்சுங்க. அப்ப இங்க நான் பார்த்ததுல பாத்தீங்கன்னா பெரியோர், சிறியோர், மூத்தோர், இளையோர் எல்லாருமே இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜாதி மத பேதமற்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த எண்ணம், இந்த விஷயம் வெளியிலயும் போயிட்டு பரவுச்சுன்னா கண்டிப்பா ஜாதி மத பேதமற்ற இந்த உலகம் வளமுடன் வாழும் என்பதை கூறிக்கொண்டு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.